அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் அடுத்த 7 நாட்களுக்குள் நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும், இரட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு 9, அவருடன் இணைந்து சூரியனும், பூர்ணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 சனி என 2 கிரக நிலைகளும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுபத்துவ பாதையில் ராசியின் ராஜயோகாதிபதியும் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிப்பது நிச்சயமாக சுபத்துவ பாதை வலுப்படக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும், இரட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த 7 நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது, மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது, சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. மேசராசியில் இந்த 2 கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து சுபத்துவ பாதையில் வலம் வருவது நன்மை பிளஸ் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது, உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இங்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இடம் சுக்கிரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சம கிரகமாக குரு திகழ்கிறார். எனவேதான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது. அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலே சுப கிரகமாக உள்ள சுக்கிரனும் புதனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத சுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. அபசு கிரகங்களாக பாவ கிரகங்களின் சேர்க்கையால் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்களின் தன்மை சுப கிரகங்களின் சேர்க்கையால் வலுவாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே புத சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நுணுப்பமாக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் எப்பேற்பட்ட உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை புத மற்றும் சுக்கிர யோகமானது வாரி வழங்குகிறது. அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகி அவற்றில் சிறந்த முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து இருப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்களை எந்த விதமான தடையும் சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த 2 கிரகநிலைகளின் இணைவு மிக பெரிய அளவுல ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சரியாக
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான சூழல் உண்டு. சனி திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீன ராசியில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். மோட்சக்காரகரான கேதுவும் கன்னிராசியில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். இந்த இரண்டு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்த இந்த வேளையில் வெகுவளவுல சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக உருவாகி இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மனித வாழ்வுல நிஜ வாழ்வுல நிஜ கிரகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப்போகிறாருங்க. அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளை தகர்த்தருகிறார். விவசாய துறையில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். ராகுவை விட்டு விலகும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 15ஆம் தேதி பிற்பகல் 3:25 வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடக ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அதற்கு பிறகு பல மாற்றத்தை சந்தித்தாலும் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறார். இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க, குறிப்பாக புதன் மற்றும் சுக்கிரனின் இணைவு, சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்பது, குருவுடன் சூரியன் இணைந்தது என்பது இரட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பல விஷயங்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு 9இல் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சூரியனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடத்திற்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் வந்திருப்பது, அது மட்டுமல்லாது பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு இருப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையாக புத சுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். என்றால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட தனஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வை பதிகிறது. இரண்டு கிரக நிலைகளும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம், தேவையில்லாத குழப்பம் ஏற்படலாம் அவ்வப்போது. ஆனால் அவை அனைத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நல்லதே நினையுங்கள், நல்லதே நினைக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கும். இரட்டிப்பு நன்மையும் உருவாகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு சூரியனின் அமைப்பால் ஒரு சுப நிகழ்வை திட்டமிட்டால் அதன் தொடர்ச்சியாக மற்றொரு சுப நிகழ்வு தானாகவே அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மிக பெரிய அளவில் எந்த துறையாக இருந்தாலும் உங்களது வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான
பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக உருவாகி இருக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது. இப்படி பல அமைப்புகள் சாதகமாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் ராகு மற்றும் அவருடன் இணைந்து மங்களகாரகனான செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. நிழல் கிரகங்கள் அவ்வப்போது சின்ன சின்ன அலைச்சலையும் சிரமத்தையும் தோற்றுவிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இவற்றை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு